வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். கலை பண்பாட்டுத்துறை மாணவர்களுக்கான ஒருநாள் ஓவிய பட்டறையில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே. கைலாஷ்நாதன் அவர்களின் உரை. புதுச்சேரி பாஜக மாநில சிறப்பு அழைப்பாளராக தொழிலதிபரும் சமூக சேவகருமான சந்திரமோகன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதை தொடர்ந்து அவருக்கு பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் அவர்கள் நியமன சான்றிதழ் வழங்கி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். நாட்டின் 2.0 GST சீர்திருத்தத்தால் மக்களிடம் வாங்கும் சக்தி கூடும் என்று புதுவை பொதுப்பணித்துறை அமைச்சர் க. லட்சுமி நாராயணன் கூறினார். தவேக தலைவர் விஜய் நல்லவர் என்பதால் எங்களுடைய ஆதரவு என்றைக்கும் அவருக்கு உண்டு என்றும் நல்லவர்கள் எப்போதும் அரசியலுக்கு வர வேண்டும் என புதுச்சேரியை சேர்ந்த சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு எதிராக இலைமறைவு காய்மறைவு வேலைகளை செய்யும் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தலைமைக்கு புகார் தெரிவித்துள்ளதாகவும் அவர்களுடன் பிஜேபியினர் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது எனவும் பிஜேபி தலைவர் ராமலிங்கம் எச்சரித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். கலை பண்பாட்டுத்துறை மாணவர்களுக்கான ஒருநாள் ஓவிய பட்டறையில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே. கைலாஷ்நாதன் அவர்களின் உரை. கலை பண்பாட்டுத்துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள், ஓவிய கலைஞர்கள், அன்பு மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த வணக்கம். இன்று சேவை திருவிழா சிவபரவ் 2025 எ விஷன் ஆஃப் விக்சிட் பாரத் தலைப்பில் நடைபெறும் ஓவிய பட்டறையை தொடக்கி வைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சி ஒரு சாதாரண ஓவிய பட்டறை அல்ல, ஒரு புதிய பாரதத்தின் காட்சியை மாணவர்களின் மனதில் விதைக்கும் ஒரு விழா. நாடு முழுவதும் சேவை திருவிழா கொண்டாடப்படுகிறது. இது வெறும் கொண்டாட்டம் அல்ல, அது சமுதாய சேவை என்ற உன்னதமான உணர்வை அனைவரின் மனதிலும் விதைக்கிறது. சேவையை உயர்ந்த தர்மம் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்து இருக்கிறார்கள். அந்த சேவை உணர்வை மாணவர்களின் மனதில் விதைக்க இந்த ஓவிய பட்டறை ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஏனென்றால் ஓவியம் என்பது கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு கவிதை. வார்த்தைகளால் சொல்ல முடியாததை ஓவியத்தில் வெளிப்படுத்த முடியும். அது வெறும் நிறங்களின் கலவை அல்ல, சிந்தனையின் வெளிப்பாடு. ஒரு சிறுவன் வரையும் சூரிய உதயம் எதிர்கால நம்பிக்கையை சொல்லும். ஒரு சிறுமி வரையும் மரம் பசுமையான சூழலை, அதை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை சொல்லும். இப்படி ஒரு புதுமையான முயற்சியை ஏற்பாடு செய்த கலை பண்பாட்டுத்துறை மத்திய கலாச்சாரத்துறையின் இந்திரா காந்தி தேசிய கலைமைய அதிகாரிகள், இதில் கலந்து கொண்டிருக்கும் ஆசிரியர்கள், கலைஞர்கள், மாணவர்கள் அனைவரையும் நான் மனதார பாராட்டுகின்றேன். நம்முடைய புதுச்சேரி பாரம்பரியம் ஆன்மீகம் இரண்டிற்கும் பெயர் போன இடம். முன்னொரு காலத்தில் வேதபுரி என்று அழைத்தார்கள். அன்றிலிருந்து இன்று வரை கலை பண்பாட்டு ஆன்மீகம் இணைந்து புதுச்சேரி மக்களின் வாழ்க்கையை அழகாக்கி இருக்கிறது. அந்த பாரம்பரியத்தின் தொடர்ச்சியாக இன்று நம்முடைய மாணவர்கள் தங்கள் கைகளால் புதிய இந்தியாவின் சித்திரத்தை வரைகிறார்கள். அன்பான மாணவர்களே, பாரதத்தின் முன்னேற்றம் என்பது வெறும் தொழில்நுட்ப வளர்ச்சி மட்டுமல்ல, அது மனித நேயம், நல்ல பண்புகள், ஒற்றுமை, பசுமை ஆகியவற்றின் சங்கமம். இவற்றையெல்லாம் நீங்கள் ஓவியத்தில் வெளிப்படுத்தும் போது அது நாளைய இந்தியாவின் வரைபடமாக மாறும். ஒரு காலத்தில் சுதந்திர போராட்டத்தின் போது பாரத மாதாவின் ஓவியம் மக்கள் மனதில் ஒரு எழுச்சியை தூண்டியது. அதே போல மாணவர்கள் இன்று வரையும் விக்சிட் பாரத் ஓவியங்கள் நாளைய தலைமுறையின் மனதில் நாட்டுப்பற்றை விதைக்கும். உங்களுடைய ஓவியங்களில் மனிதநேயம், அன்பு, ஒற்றுமை, சமத்துவம், தேசப்பற்று ஆகியவற்றை வெளிப்படுத்துங்கள். அன்பு மாணவர்களே, இந்த ஓவிய பட்டறை வெறும் ஒரு நாள் நிகழ்ச்சி என்று நினைக்காதீர்கள். இது உங்களுடைய வாழ்நாள் நினைவாக இருக்கக்கூடும். இந்த ஓவிய பட்டறை உங்கள் மனதில் படைப்பாற்றலை வளர்க்கும். மாணவர்களே, நிறங்கள் கலக்கும் ஓவிய பலகை போல நம்முடைய நாடு, மொழி, மதம், பாரம்பரியத்தால் வேறுபட்டாலும் ஒற்றுமையால் வலிமையாகிறது. அதையே உங்கள் ஓவியங்களில் தீட்டுங்கள். நீங்கள் வரையும் ஒவ்வொரு கோட்டிலும் அது பிரதிபலிக்க வேண்டும். அன்பானவர்களே, உங்களுடைய எதிர்காலம்தான் நாட்டின் எதிர்காலம். பாரத பிரதமரின் விக்சிட் பாரத் கனவை நனவாக்கும் தலைமுறை நீங்கள். உங்களுடைய படைப்பாற்றல், உழைப்பு, சேவை மனப்பான்மைதான் புதிய பாரத கனவை நிஜமாக்கும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன் என அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் காவல்துறையில் நவீனமாக்கம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் போக்குவரத்து விதிமீறலை கண்காணித்து நடவடிக்கை எடுக்கும் வகையில் புதுச்சேரி போக்குவரத்து போலீஸ் பிரிவுக்கு என புதுச்சேரிக்கு 4, காரைக்காலுக்கு 1 என 5 பிரத்யேக வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
புதுச்சேரி தெற்கு கிருமம்பாக்கம் போக்குவரத்து போலீசார் இந்த இடைமாறி வாகனத்தின் சோதனை ஓட்டத்தை நடத்தி வருகின்றனர். இந்த வாகனத்தின் மேல் பகுதியில் 360 டிகிரி சுழலும் கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. காரின் உள்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள வேக கண்காணிப்பு கருவி மூலமாக சுமார் 300 மீட்டர் தூரத்தில் வரும் வாகனங்களின் வேகத்தை புகைப்படம் பிடிக்கும். அதன் மூலமாக போக்குவரத்து போலீசாருக்கு அந்த கவனத்தின் மீது அபராதம் விதிப்பார்கள். அதேபோல் தலைக்கவசம் அணியாமல் செல்லும் வாகன ஓட்டிகளும் புகைப்படத்துடன் நோட்டீஸ் வழங்கும் அபராதம் வசூலிக்க முடியும். இந்த கவனத்தின் சோதனை ஓட்டம் இன்று புதுச்சேரி கடலூர் சாலை காட்டுக்குப்பத்தில் நடைபெற்றது. இதனை இன்ஸ்பெக்டர் தன்வந்திரி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன், இருதயநாதன் மற்றும் போலீசார் உடனிருந்தனர். புதுச்சேரி பாஜக மாநில சிறப்பு அழைப்பாளராக தொழிலதிபரும் சமூக சேவகருமான சந்திரமோகன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதை தொடர்ந்து அவருக்கு பாஜக தலைவர் VP ராமலிங்கம் அவர்கள் நியமன சான்றிதழ் வழங்கி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி பாஜகவின் புதுவை மாநில சிறப்பு அழைப்பாளராக அரியாங்குப்பம் தொகுதி தொழிலதிபரும் சமூக சேவகருமான சந்திரமோகன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து சந்திரமோகன் அவர்களுக்கு பாஜக தலைவர் VP ராமலிங்கம் அவர்கள் நியமன சான்றிதழ் வழங்கி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சந்திரமோகன் அவர்களுக்கு பாஜக நிர்வாகிகள் பலர் வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி பாஜக தலைவர் வசந்தராஜ் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். நாட்டின் 2.0 GST சீர்திருத்தத்தால் மக்களிடம் வாங்கும் சக்தி கூடும் என்று புதுவை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கூறினார். புதுவை அரசின் வணிக வரித்துறை சார்பில் அடுத்த தலைமுறைக்கான சேவை வழங்கும் GST சீர்திருத்தம் எனும் தலைப்பில் வர்த்தக மற்றும் தொழில் கூட்டமைப்பு மற்றும் GST தொழில் வல்லுநர்களுடன் கலந்துரையாடல் கூட்டம் தனியார் உணவு விடுதியில் வெள்ளிக்கிழமை நடந்தது. இதை தொடக்கி வைத்த அமைச்சர் லட்சுமி நாராயணன் பேசியது, உலக நாடுகளில் வரி விதிப்பில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. நம் நாட்டில் GST வரி வருவாய் கடந்த 4 ஆண்டுகளில் ரூபாய் 14 லட்சம் கோடியிலிருந்து 2 மடங்காக உயர்ந்து ரூபாய் 22 லட்சம் கோடியாக அதிகரித்தது. இருப்பினும் மக்களின் மீது கூடுதல் சுமை விதிக்க வேண்டுமென்று கருதி நம் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி தீபாவளி பரிசாக GST 2.0 சீர்திருத்தத்தை கொண்டு வந்துள்ளார். சாதாரண மக்கள் பயன்படுத்தும் எல்லா பொருட்களுக்கும் GSTயில் வரி குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்சூரன்ஸ் துறையில் முற்றிலுமாக வரிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த GST சீர்திருத்த நடவடிக்கையால் மக்களிடம் சேமிப்பு அதிகரிக்கும். அதனால் அவரிடம் வாங்கும் சக்தியும் அதிகரிக்கும். இதனால் வியாபாரமும் அதிகரிக்கும். GST வரி குறைப்பால் புதுவைக்கு ரூபாய் 190 முதல் ரூபாய் 200 கோடி வரை இழப்பு ஏற்படும். இருப்பினும் வியாபாரம் அதிகரித்தால் வருவாய் அதிகமாக கிடைக்கும் என்றார் அமைச்சர் லட்சுமி நாராயணன். தலைமை செயலர் சரத் சௌகான் பேசுகையில், GST சீர்திருத்தம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. நம் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி கூறியதை போன்று இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களையே வாங்குவோம் என்றார். சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், மாநில வரிக்கான ஆணையர் மற்றும் செயலர் யாசின் M. சௌத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தாவேகா தலைவர் விஜய் நல்லவர் என்பதால் எங்களுடைய ஆதரவு என்றைக்கும் அவருக்கு உண்டு என்றும் நல்லவர்கள் எப்போதும் அரசியலுக்கு வர வேண்டும் என புதுச்சேரியை சேர்ந்த சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் JCM மக்கள் மன்றம் திறக்கப்பட்டது. சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி மக்கள் மன்றத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உள்ளிட்ட 2000க்கும் மேற்பட்ட மக்கள் மன்ற நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், புதுச்சேரியில் 50 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை உள்ளிட்ட பல்வேறு மக்கள் பிரச்சனைகள் உள்ளன. ஒரு நல்ல அரசாங்கம் அதனை சரி செய்ய பார்க்க வேண்டும். ஆனால் அதை விட்டுவிட்டு நல்லது செய்ய விரும்புபவர்கள் மீது அவதூறு பரப்பக்கூடாது என தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து உள்ளது. அதை செய்தவர்களுக்கு அரசு ஆதரவாக உள்ளது. எனவே சட்ட ஒழுங்கை பாதுகாக்க கடுமையான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டுமென கூறினார். நாட்டின் 6வது பணக்கார முதலமைச்சராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளார். அவர் மிக எளிமையானவர் என சொல்வார்கள். ஆனால் இவர்கள் செய்யாத ஊழலே இல்லை என தெரிவித்த ஜோஸ் சார்லஸ் மார்டின்,
உங்களால் நல்லது செய்ய முடியவில்லை. நாங்கள் நல்லது செய்ய வந்துள்ளோம். எங்களை நல்லது செய்ய விடுங்கள் என கூறினார். தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜய்க்கு சமூக வலைதளங்களில் தொடர்ந்து ஆதரவாக கருத்து பதிவிட்டு வருவது குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், எங்களுடைய ஆதரவு என்றைக்கும் விஜய்க்கு உண்டு. நல்லவர்கள் எப்போதும் அரசியலுக்கு வர வேண்டும். நல்லவர் வந்துள்ளதால் நாங்கள் அவரை ஆதரிக்கிறோம் என தெரிவித்தார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு எதிராக இலைமறைவு காய்மறைவு வேலைகளை செய்யும் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தலைமைக்கு புகார் தெரிவித்துள்ளதாகவும் அவர்களுடன் பிஜேபியினர் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது எனவும் பிஜேபி தலைவர் ராமலிங்கம் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக தேசிய செய்தி தொடர்பாளர் கேசவன் மற்றும் பிஜேபி மாநில தலைவர் ராமலிங்கம் ஆகியோர் பிஜே அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பிஜேபி தலைவர் ராமலிங்கம், பாஜக ஒருபோதும் இரண்டாம் தாரம் அரசியல் செய்ய விரும்பாது. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன் மற்றும் சிவசங்கரன் ஆகியோர் ஆதரவாக இருந்தார்கள். தற்போது அவர்கள் அரசுக்கு எதிராக செயல்படுவதால் அவர்களை எந்த நிகழ்ச்சிக்கும் அழைப்பது இல்லை, அவர்களுடன் எந்த தொடர்பும் இல்லை என்று குறிப்பிட்டார். மேலும் எம்எல்ஏக்கள் சிவசங்கரன் மற்றும் அங்காளனுடன் பாஜகவினர் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி வைத்திருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். அமைச்சர் ஜான்குமார் செயல்பாடுகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த ராமலிங்கம், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு எதிராக இலைமறைவு காய்மறைவாக சில வேலைகள் நடக்கிறது என்பதை தலைமைக்கு தெரிவித்து இருக்கிறோம். சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்ற வணிகர்கள் மாநாட்டில் இவர்கள் கலந்து கொண்டது குறித்து தெரிவித்து உள்ளதாக ராமலிங்கம் பதிலளித்தார். சார்லஸ் மார்டினை வருங்கால முதல்வர் என்று அழைக்கிறார்கள். அப்படி என்றால் இவர்கள் எந்த அளவிற்கு ஊறிப்போய் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட ராமலிங்கம் அவர்கள், நடிகர்கள் மற்றும் எல்லா அரசியலுக்கு வருகிறார்கள். அவர்களால் என்ன செய்ய முடியும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாநிலம் மீண்டும் வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதற்கு முன்னதாக பேசிய பிஜேபி தேசிய செய்தி தொடர்பாளர் கேசவன், அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி செப்டம்பர் 22 அமலுக்கு வந்துள்ளது. ஜிஎஸ்டி குறைத்து தீபாவளி பரிசு கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்து இருந்த நிலையில் நவராத்திரி பரிசாக கொடுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது பொருளாதாரம் வளர்ந்த நிலையில் இருந்தது இல்லை. தற்போது உலகிலேயே வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரத்தில் 4வது நாடாக இருக்கிறோம் என்று குறிப்பிட்டார். இப்போது அமல்படுத்தப்பட்டுள்ள ஜிஎஸ்டி சீர்திருத்தம் என்பது நாட்டை பொருளாதாரத்தில் 3வது இடத்திற்கு எடுத்து செல்லும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர், இன்று அனைத்து விதமான பொருட்களின் விலை குறைந்துள்ளது. இதனால் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் என்பது மிகப்பெரிய புரட்சி என்று குறிப்பிட்டார். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டம் என்பது வைரஸ் கூட்டணி. இதை ஒழிப்பதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேலை என்றும் கேசவன் தெரிவித்தார். புதுச்சேரி பிற்படுத்தப்பட்ட காட்டு நாயகன் சமூக திருத்த சங்கத்தின் தலைவர் சுரேஷ் மற்றும் செயலர் கண்ணன் ஆகிய நாங்கள் தெரிவித்துக் கொள்வதாகும். புதுச்சேரி அரசாங்கம் ஆய்வு செய்து 17/7/2023 அன்று 4 சமுதாய மக்களையும் ஆய்வு செய்து வேண்டிய ஆதாரங்களை இணைத்து கோப்புக்கள் மத்திய அரசிடம் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் தென்னிந்தியாவில் உள்ள பழங்குடியின மக்கள் புதுச்சேரியின் பூர்வீகமாக வாழ்வோரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மத்திய அரசின் அட்டவணை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பு சம்பந்தமாக மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கால தாமதப்படுத்தி கொண்டு வருவதனால் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றோம். இறுதியாக மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல கடந்த 29/5/2025 அன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். மேலும் பல கட்ட போராட்டங்கள் இன்று வரை நடந்து வருகிறது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரிக்கு கடந்த 25/8/2025 அன்று பழங்குடி மக்களை சந்திக்க ஹாரபிள் மெம்பர் ஆஃப் த நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் ட்ரைபல்ஸ் ஸ்ரீ ஜொரத் ஆசின் அவர்கள் வந்திருந்தார். அவர்களிடத்தில் இன மக்களாக்கிய காட்டு நாயகன் ஆகியோர்கள் எங்கள் 4 மலக்குறவன் குரமன்ஸ் ஏறுகுலா முறையிட்டதன் பேரில் நேரில் வந்து ஆய்வு செய்தார். அதன்பின் 4 பழங்குடியின மக்களையும் அட்டவணை பழங்குடியின பட்டியலில் சேர்ப்பதற்காக உறுதியளித்துள்ளார். மேற்படி மத்திய அரசு மேன்மேலும் காலதாமதம் செய்யும் பட்சத்தில் காட்டு நாயகன் சங்க நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் ஒன்றிணைந்து ஆலோசனை கூட்டம் நடத்தினோம்.
மேற்படி கூட்டத்தில் மத்திய அரசு தொடர்ந்து மெத்தன போக்கினை காண்பிக்குமே ஆனால் வருகின்ற 2026 ஆண்டிற்கான புதுச்சேரி சட்டமன்ற வாக்களிக்காமல் புறக்கணிப்பு தேர்தலில் நாங்கள் ஈடுபடுவோம் என மேற்படி கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சட்டசபை தேர்தலில் புதிய அணி உதயமாகிறது. ஓரணியில் திரளும் இந்நாள் முன்னாள் எம்எல்ஏக்கள். தனியார் ஓட்டலில் ரகசிய ஆலோசனை. என்ஆர் காங்கிரஸ், பாஜக, திமுக, காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக ஓரணியில் திரண்டுள்ள முன்னாள் இந்நாள் எம்எல்ஏக்கள் ரகசியமாக ஆலோசனை நடத்தினர். புதுச்சேரி சட்டசபை தேர்தல் நெருங்கும் சூழ்நிலையில் அனைத்து கட்சிகளுக்கும் தனி வியூகங்களை அமைத்து வருகின்றன. ஆளும் என்ஆர் காங்கிரஸ், பாஜக அரசு திமுக, காங்கிரஸ் கட்சிக்கு இணையாக ஒரு புதிய அணியை ஏற்படுத்தி சட்டசபை தேர்தலை சந்திக்க தனி வியூகம் அமைக்கப்பட்டு வருகிறது. இதற்கு பின்னணியில் முன்னாள் இந்நாள் எம்எல்ஏக்கள் பலர் இருக்கின்றனர். அவர்கள் ஒத்த கருத்துடையவர்களை ஒருங்கிணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று தனியார் ஓட்டலில் சந்தித்து புதிய அணி குறித்து தீவிர ஆலோசனை நடத்தினர். இந்த கூட்டத்தில் நேரு எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏக்கள் அசானா, சுவாமிநாதன், மறைந்த சபாநாயகர் கண்ணன் மகன் விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் நீண்ட நேரமாக ஆலோசனை நடத்தினர். புதிய அணிக்காக ஒருங்கிணைப்பு பணியில் ஈடுபட்டுள்ள முன்னாள் எம்எல்ஏக்கள் கூறுகையில், ஊழலில் திளைத்துள்ள ஆளும் என்ஆர் காங்கிரஸ், பாஜக அரசு திமுக, காங்கிரஸ் புதுச்சேரிக்கு இனியும் தேவையில்லை. இந்த கட்சிகளுக்கு மாறி மாறி ஓட்டு போட்டு ஒன்றும் நடக்கவில்லை. ஊழல் செய்து மாநில வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளிவிட்டதுதான் மிச்சம். எனவே இந்த கட்சிகளை அகற்ற ஒத்த கருத்துடையவர்களை ஒருங்கிணைத்து வருகின்றோம். எங்களுடன் இணைய பல்வேறு கட்சிகளிலிருந்து பேசி வருகின்றனர். புதிய கட்சிகளுடன் ஓரணியில் புதுச்சேரியில் வளர்ச்சிக்காக பயணிப்போம். சட்டசபை தேர்தல் நெருங்கும் போது எங்களின் பலம் தெரிய வரும். ஊழல் இல்லாத நேர்மையாக அரசினை புதுச்சேரியில் கட்டமைத்து மாநில வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதே எங்களுடைய இலக்கு. அதில் வெற்றியும் பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் புதிய கட்சியுடன் பயணிப்போம் என்று முன்னாள் இந்நாள் எம்எல்ஏக்கள் ஆலோசித்து உள்ளதாக விரைவில் நடிகர் விஜயின் தாவேகாவுடன் இணைந்து புதிய அணியை அமைக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கல்வி பணிக்காக தமிழக அரசு விருது. திண்டிவனம் பேராசிரியர் பிரபா கல்விமணி கௌரவிப்பு. முஸ்லிம் மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவர் முனைவர் சாஷு ஜைனுதீன் அவர்கள் வாழ்த்து. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் கல்வித்துறையில் சிறந்த பணி செய்தவர்களை கௌரவிக்கும் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் திண்டிவனம் பழங்குடி இருளர் பாதுகாப்பு சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் பிரபா கல்விமணி அவர்கள் கல்வி சேவைக்காக தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்றார். பழங்குடியின மாணவர்களுக்கு கல்வி வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவர்களின் சமூக முன்னேற்றத்தில் இடைவிடாது பாடுபட்டதற்காக பிரபா கல்விமணி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை முன்னிட்டு முஸ்லிம் மக்கள் கழகத்தின் நிறுவனர் தலைவர் முனைவர் சாசு ஜைனுதீன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்த அறிக்கை வெளியிட்டார். அவரது அறிக்கையில் பழங்குடியின மக்களின் கல்வி உரிமைக்காக பாடுபட்ட பேராசிரியர் பிரபா கல்விமணி அவர்களை மாநில அரசு கௌரவித்திருப்பது பெருமைக்குரியது. முதல்வரின் இந்த அங்கீகாரம் சமூக நீதிக்கு ஒரு சான்று என குறிப்பிட்டார். மேலும் இந்த விருது பலருக்கு கல்வி சேவையில் ஈடுபட புதிய ஊக்கத்தை அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்திட வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியின் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் சார்பில் மாநில தலைவர் சு. அமுதரசன் தலைமையில் புதுச்சேரி 23 தொகுதிகளில் செப்டம்பர் 20 முதல் 26ஆம் தேதி வரை தொடர்ந்து 7 நாட்களுக்கு நியாயப்பாதை யாத்திரை நடைபெற்றது. அதன் நிறைவு நாளான வெள்ளிக்கிழமை மாலை 6 மணியளவில் மணவெளி தொகுதி அரியாங்குப்பம் தொகுதி வழியாக யாத்திரை வந்தடைந்து அரியாங்குப்பம் காமராஜர் திருமண நிலையத்தில் நிறைவு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பஞ்சாயத்து ராஜ் தேசிய தலைவர் டாக்டர் சுனில் பன்வார், தேசிய செயலாளரும் புதுச்சேரி பொறுப்பாளருமான கடலூர் ரமேஷ், கேரள சுபாஷ், திண்டுக்கல் சதீஷ், கர்நாடகா கிரண், கோயம்புத்தூர் வேலுமணி ஆகியோர் அழைப்பாளராக கலந்து கொண்டனர். இதில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி அவர்கள், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா R.K. அனந்தராமன், துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயவேணி, வட்டார தலைவர் ஐயப்பன், சிறப்பு அழைப்பாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, முத்தியால்பேட்டை பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன், இந்திரா நகர் ராஜ்குமார், பொது செயலர் திருமுருகன், சங்கர், வர்த்தக பிரிவு செந்தில் குமரன், மணவெளி வட்டார தலைவர் நடராஜன், காங்கிரஸ் கட்சியின் பொது செயலாளர்கள்
செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், வட்டார தலைவர்கள், மகளிர் காங்கிரசார், சேவாதளம் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து 7 நாட்கள் நடைபயணத்தில் கலந்து கொண்ட தேசிய தோழர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் பஞ்சாயத்து ராஜ் நிர்வாகிகள் கோவிந்தன், சங்கர் பாபு, புஷ்பராஜ், சிவசங்கரன், வேல்முருகன், பழனிவேல், ஹேமாவதி, செல்வம், ராமநாதன், திருநாராயணன், சத்யசீலன், சசிகுமார், தாண்டவராயன், ஆறுமுகம், குணபூஷணம், காளிமுத்து, சங்கர், ராமராஜ், சீனிவாசன், தனகிருஷ்ணன், கடலூர் கோபி, புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர், பெருமக்கள், பொறுப்பாளர்கள், அனைத்து பிரிவுகளை சார்ந்த கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கலை பண்பாட்டுத்துறை மாணவர்களுக்கான ஒருநாள் ஓவிய பட்டறையில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே. கைலாஷ்நாதன் அவர்களின் உரை. புதுச்சேரி பாஜக மாநில சிறப்பு அழைப்பாளராக தொழிலதிபரும் சமூக சேவகருமான சந்திரமோகன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதை தொடர்ந்து அவருக்கு பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் அவர்கள் நியமன சான்றிதழ் வழங்கி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். நாட்டின் 2.0 ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் மக்களிடம் வாங்கும் சக்தி கூடும் என்று புதுவை பொதுப்பணித்துறை அமைச்சர் க. லட்சுமி நாராயணன் கூறினார். தாவேகா தலைவர் விஜய் நல்லவர் என்பதால் எங்களுடைய ஆதரவு என்றைக்கும் அவருக்கு உண்டு என்றும் நல்லவர்கள் எப்போதும் அரசியலுக்கு வர வேண்டும் என புதுச்சேரியை சேர்ந்த சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு எதிராக இலைமறைவு, காய்மறைவு வேலைகளை செய்யும் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தலைமைக்கு புகார் தெரிவித்துள்ளதாகவும் அவர்களுடன் பிஜேபியினர் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது எனவும் பிஜேபி தலைவர் ராமலிங்கம் எச்சரித்துள்ளார். செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.